வாங்கம்மா, வாங்கப்பா. ஓ, அந்த சேலை கரெக்டா இருந்துச்சா? கரெக்டா இருக்குங்கம்மா. இது என் பெரியம்மாவளோட சேலை. அவளுக்கு உடம்பு கொஞ்சம் இப்போ மெலிஞ்சு போச்சு. அதனால இந்த சேலை ப்ளவுஸ் எல்லாம் பத்தலைன்ட்டு இருந்தா. அதனால தான் சரி இந்த ப்ளவுஸை போடு, இதுக்கு மேட்சிங்காக இந்த சேலை நல்லா இருக்கும்னு உன்னை கட்ட சொன்னேன். நல்லா இருக்கு. தினமும் இந்த சுடிதாரே போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்படி சேலை கட்டினா எம்பிட்டு அழகா இருக்குது. பார்க்கவும் நல்லா அழகா இருக்குல்ல. பசியோட வந்திருப்பாக. சீரத்தட்டை கொடுத்துட்டு விருந்து எடுத்து வை. பேச விட மாட்டாரு. காரியன்னு வந்துருச்சுன்னா ஐயா அதை மட்டும்தான் பாப்பாரு. வாங்கம்மா, வந்து ஒண்ணான்னு இல்லைங்க. எதுக்குமா உங்களுக்கு இவ்வளோ செலவு? இதெல்லாம் எதுக்கு சும்மா செஞ்சிட்டு இருக்கீங்க? இதுல என்னப்பா இருக்கு? புதுசா கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இது கூட செய்யலைன்னா எப்படி? இன்னத்துக்கும் உங்க அப்பா அம்மா இருந்திருந்தா அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, வைப்பாங்க. அவங்க இல்லைன்னு போது நாங்க தான் உங்களுக்கு அரவணைப்பா பக்கத்துல இருக்கோம். நாங்க செய்யாம வேற யார் செய்வா? இல்லம்மா, நாங்க யாரு என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நாங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட தெரியாது. ஆனா இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்களுக்காக ஒருத்தர் இவ்வளோ தூரம் செய்வாங்கன்னா நான் நினச்சி கூட பார்த்ததில்லம்மா. இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்வீங்கன்னு சொல்லி நாங்கள் செய்யலாமா? ஏதோ உங்களுக்கு செய்யும்போது எங்கள் பிள்ளைங்களுக்கு யாராவது இதெல்லாம் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் செய்கிறோம். கண்டிப்பாம்மா, உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. யாருக்கு எந்த குறையும் வராது. இந்தாங்கப்பா, 2 பேர் வாங்கிக்கோங்க. முதல்ல 2 பேரும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்குவோம். ஐயோ, இதெல்லாம் எதுக்குமா? நல்லா இருங்க, நல்லா இருங்க. 2 பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். எந்திரிங்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். எந்திரிங்கம்மா. இதுல வேஷ்டி சட்டை இருக்குது, உனக்கு சேலை இருக்குமா? பிடிச்சிருக்கான்னு பாருங்க, சரிங்களா? பிடிக்கலன்னா சொல்லுங்க, துணிக்காரவங்கள்ட்ட மாத்திக்கலாம். அன்போட கொடுக்கறது. இது கூட இல்லாம நாங்க எத்தனையோ நாள் இருந்திருக்கோம்மா. இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம். அப்பெல்லாம் பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரிம்மா, நீங்க உட்காருங்க, நான் போயிட்டு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன். இருங்கம்மா, நானும் வரேன். கல்யாணம் இருக்கு, புது பொண்ணு புது மாப்பிள்ளை. நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். உட்காருங்கப்பா, கட்டில்ல உட்காருங்க. இருக்கட்டும் ஐயா, நாங்க கீழே உட்காந்துக்கிறோம். ஏன் சார், எங்க வீட்டு பொண்ணை ஆசை வார்த்தை காட்டி அதை இதன்னு கொடுத்து ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க சார். முதல்ல இந்த குடும்பத்தையும் உள்ள வச்சு லாடம் கட்டுங்க. அப்பதான் எங்க பிள்ளை வெளியே கூட்டிட்டு வருவான் அந்த பையன். அடியே, அப்படியே அப்புனேன்னு வையே 10 ஊர் தாண்டி போய் விழுந்து போடுவேன். யாரடி மயக்கி கூட்டிட்டு போனது? யார் மயக்கி கூட்டிட்டு போனது? அரைஞ்சேன்னு வையே பல்லு மொத்தமா அப்படியே கீழே கொட்டி பொக்க பல்லாயிருவேன். உன் புள்ள அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா. என் பையன் மயக்கி கூட்டிட்டு போறான். நம்ம கூட்டி என் பையன் லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கான். இங்க பாரு, என் பையன் இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சுது, உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன். அவன் வந்தா தெரியும் யாரு கூட்டிட்டு போனாங்க. ஏய், எங்க பிள்ளைக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்றவனு அதை கெடுத்து குட்டிச்சவராக்கிவிட்டு இப்ப பேசுறியா? என் புள்ள வீட்டுக்கு வந்தாவணும். என்னமோ புள்ளன்ற, என்னமோ உன் வயிற்றுல சுமந்து பெத்தெடுத்த பிள்ளையா? சித்தி தானடி நீயே. காசுக்காக தானே அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்ச. அதனால தான் என் வீட்டுக்கு ஓடி வந்திருக்கா. ஏய், உனக்கு தெரியுமாடி? உனக்கு தெரியுமா? போய் பேசிக்கிட்டு இருக்காத, சொல்லிவிட்டேன். நாக்களிக்கு போயிரும். வரியாடி, எந்த கோவில வேணாலும் போய் சத்தியம் பண்ணி பார்ப்போம். யாருக்கு நாக்களுக்குதுன்னு உன்ன வந்து பொய்க்காரி நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்னைய? அடியே, நீ ஏமாத்து சிறுக்கி எங்க கிட்ட மோதிக்கிட்டு வரியா? அடச்சே, 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. என்னம்மா அப்படி கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? இத போலீஸ் ஸ்டேஷனா இல்ல மீன் மார்க்கெட்டா? வாளுன்னு முதல்ல பொண்ணையும் பையனையும் காணலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறம் நாங்களே ஆக்ஷன் எடுத்து அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இப்படி இங்க வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். என்ன சார், நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? அப்புறம் என்னம்மா, போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? இந்த மாதிரி கத்துறதுனாலதான் இப்படி இவங்களாம் ஓடி போறது. முதல்ல என்ன ஏதுன்னு முதல்ல புரிஞ்சு பேசுங்க. ஏன்னா அவங்க பொண்ணு பறி கொடுத்தவங்க. அப்படின்னும் போது பொண்ணு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு தெரியலன்னா அவங்க ஆதங்கத்துல பேசதான் செய்வாங்க. ஏன் சார், அப்ப பொண்ணு பெத்தவங்க மட்டும் தான் பேசணுமா? ஏன் பையனை பெத்தவங்களாம் பேசக்கூடாதா? ஏன் நாங்களாம் பையனை வந்துட்டு என்ன மார்வாடி கடையில இருந்தா வாங்கிட்டு வந்தோம்? இங்க பாருங்கம்மா, இந்த திமிரு பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. இங்க நான் தான் இன்ஸ்பெக்டர். நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க கேட்டாகணும். கம்முனு இருங்க, வாயை வச்சுக்கிட்டு வீடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம. உங்க பொண்ணு இப்பதான் அடங்கியிருக்கா, அப்ப அடுத்து நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? இப்படி மாத்தி பேசி முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம இருக்குது. முதல்ல நம்ம அவங்க வர வைக்கிறதுக்கு தான் வழியை பார்க்கணும். ஏமா, உங்க பொண்ணுக்கு வயசு எத்தனை இருக்கும்? பையனுக்கு வயசு எத்தனை இருக்கும்? 18 வயசு கடந்தவங்களா இல்ல சின்னவங்களா? அதெல்லாம் 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தாயா. கல்யாண வயசு தாயா பிள்ளைக்கு, பையனுக்கெல்லாம். இப்ப 2 பேருமே மேஜர் தான். ஆமாங்க ஐயா. வீட்டில் எதுவும் பிரச்சனையா? எதனால இப்படி போனாங்க எதுவும் தெரியுமா? எங்க மச்சான் அத்தைக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்களை விரும்புறாங்க, கட்டி வைங்க, பொண்ணு கேளுங்கன்னு. இவங்க முடியாதுன்னு முரண்டு பிடிச்சிருக்காங்க. வெளிநாட்டுக்கு அனுப்ப பார்த்துருக்காங்க மச்சான. அதனால அவரு கோவப்பட்டுக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்களோட போயிட்டாங்க. உங்க வீட்டில் என்னம்மா பிரச்சனை?
ஐயா எங்கள் வீட்டுக்கு முந்தா நேற்று தான் ஐயா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் இந்த வாரம் கழிச்சு வைக்கலான்னு சொல்லி நாங்கள் எல்லாம் பேசி எல்லாம் முடிவு பண்ணிட்டோம் ஐயா. இந்த நேரத்தில் அந்த படுபாவியை அதை இதுன்னு சொல்லி ஏமாற்றி மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கேன் சார். எங்கள் பிள்ளைகளாம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, யாரு கூடயும் பேச கூட மாட்டா, குனிஞ்ச தலை நிமிராத பிள்ளை. இவங்க பையன் தான் குழம்பு கொண்டு வந்து கொடுக்கமோ அதை கொடுக்கவும் இதை கொடுக்கவும் அப்படி இப்படின்னு மயக்கி கூட்டிகிட்டு போயிருக்கான். மயக்கி கூட்டிகிட்டு போனால் அப்படி இப்படின்னு சொன்னேன் வை, உன்னை ஆஞ்சு கொடுன்னு சொல்லிவிட்டேன். யாரடி மயக்கிறது? உன் வீட்டில் இருக்கிறது அது ட்ரம்மு, அந்த ட்ரம்மை மயக்கி கூட்டிட்டு போறாங்க. நீ திங்கிறதுக்கு வாங்கி போட்டிருந்தா அவ எதுக்கடி என் வீட்டுல என் பையன் கொடுத்ததை வாங்கி தின்னுருக்கா? நீங்க பட்னி போட்டதுனால தானே என் பையன் கொடுக்கறதெல்லாம் வாங்கி தின்னு தெரிஞ்சா? ஏமா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, ஏமா அப்படி கத்திட்டு இருக்கீங்க? அவங்க ஃபோன் எதை எடுத்துட்டு போயிருக்காங்களா என்ன? அதான் வீட்டுல இருக்க துணி, அதுக்கப்புறம் 10,000 பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. அத்த கொஞ்சம் கம்மனி இருங்கத்த. இங்க பாருங்க, இவங்க கிட்ட தான் பேச முடியாது. நீங்க சொல்லுங்க, ஃபோன் எதை எடுத்துட்டு போயிருக்காங்களா? ட்ராக் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க லொகேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். மச்சான் எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படி, ஆனால் அது சுவிட்ச் ஆஃப்லேயே தான் கிடக்குது, ஆன் பண்ண பாடே இல்லை. நாங்களும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், ஒன்றும் தெரியல. சரி விடுங்க, அவங்க எப்படியா இருந்தாலும் ஃபோன் ஆன் பண்ணி தான் ஆவாங்க. அதுவும் இல்லாமல் ஊருக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு யார் இருந்தாலும் அவங்களோட நேமை எழுதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பரையும் எழுதி கொடுங்க. நாங்கள் யார் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். சரிங்களா? தைரியமாக கிளம்புங்க. ஐயா எங்களுக்கு பொண்ணு வந்தாவணியா, மாப்பிள்ளை வீட்டில் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. இவங்க பையன் அதை இதுன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கான். அதனால எங்கள் பொண்ணு உடனடியாக எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. பாத்தியம்மா மறுபடியும் அவன் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, நீ வேற அவங்களே இப்போ தான் அமைதியாக இருக்காங்க, நீ வேற ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கியா? கம்முன்னு இரு. சரிங்கம்மா, எல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஐயா இப்போ என்னன்னா, அந்த பிள்ளைக்கு எங்கள் எல்லாத்தையும் விட இவங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்களை உள்ள வச்சு லாடம் கட்டுனா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சேருவாங்க. அடி பாவி சண்டாளி, என்ன வேலை பார்த்து கோத்த விடுறா பாரு. ஐயா இங்கே பாருங்கம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, அந்த பிள்ளைக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்கள உள்ள வச்சு லாடம் கட்டினா இந்த சங்கதி தெரிஞ்சு அவன் என் பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பண்ணுங்க ஐயா முதல்ல. ஏம்மா, அவங்க போன இடம் உங்களுக்கு தெரியுமா? ஐயா நான் என் பிள்ளையும் பறி கொடுத்துட்டேன், என் புருஷனையும் பறி கொடுத்துட்டேன். எனக்குன்னு ஆதரவாக இருக்குது என் பேத்தியும் என் பேரனும் தான். இப்போ என் பேத்தியும் இப்படி போயிட்டான்னு மனசு உடஞ்சி போய் இருக்கேயா. நான் ஒன்றும் அம்புட்டு பெரிய பணக்காரியெல்லாம் இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு வைக்கிறதுக்கு. அப்படியே தான் அவள் பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா கூட அவங்க கையில் கல்ல விழுந்தாவது நான் கட்டி வச்சிருப்பேயா. ஆனால் ஒரு காலமும் இப்படி தப்பான வழிக்கு போகணுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தது இல்லையா. இப்போயும் என் பேத்தி இப்படி போயிருக்கான, அவள் ஏதோ காரணத்துக்காக தான் இப்படி போயிருப்பா. ஆனால் அவளுக்கு இப்படி போகணுன்ற என்னைக்குமே இருந்ததில்லை. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவையா, அப்படியேப்பட்டவை எப்படியா எங்கள் எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு போவா? அவளுக்கு எந்த தப்பும் அவள் செய்ய தெரியாதியா. அந்த தம்பியும் அப்படித்தான், நல்ல பையன்தான். 2 பேர் எதுக்காக இப்படி போனாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்தால் மட்டும்தான் அதுக்கான தீர்வு தெரியும். அவங்க தேடி கண்டுபிடுங்கய்யா. என்னை உள்ளே வச்சு லாடம் கட்டுறதுனால அவங்க வெளியே வருவாங்கன்னா என்ன கூட பிடிச்சி உள்ளே போடுங்க. ஆனால் என் பிள்ளைங்க எப்படியாவது கண்ணில் காட்டுங்க ஐயா. சரி, எல்லாரும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டரையும் கொடுத்துட்டு போங்க. சரிங்களா? அவங்க இது கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எது வேணாலும் 2 பேரும் கூச்சப்படாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சரியா? நம்ம வீட்டில் நாங்கள் கேட்காம இருப்போமாம்மா, அதெல்லாம் நாங்கள் கேட்டே வாங்கி சாப்பிட்றோம். இதுக்குமா இம்புட்டு ஆக்கி வச்சிருக்கீங்க? ஏதோ ஒரு சோறு ஒரு குழம்பு ரசம் இருந்தால் கூட போதும், அதை விட்டுட்டு இப்படியா? விருந்துன்னு சொல்லியாச்சு, இதெல்லாம் செய்யாமல் எப்படி விருந்து செய்ய முடியும்? சாப்பிடுங்க 2 பேரும் முதல்ல. எப்படியா இருக்கு? நல்லா இருக்கா? அம்மா, தேவாமிர்தமாக இருக்கு. எதை சாப்பிட எதை விடனே தெரியல, அம்புட்டு ருசியாக இருக்கு. முதல்ல ஐயாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுங்க. அவருக்கு மாத்திரை போடணையா, அதனால அப்பயே ரசத்தில் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். அவர் சாப்பிட்டாரு, நீங்கள் சாப்பிடுங்க. என்னம்மா இம்புட்டு ஆக்கி வச்சுட்டு ரசத்தில் கொடுத்தேன்றீங்க? நீங்க சாப்பிடுங்கப்பா, நாங்க 2 பேரும் அப்புறமேட்டுக்கு ஒன்னா சாப்பிட்டுக்குவோம். சரிங்க. சே, இந்த சாப்பாடெல்லாம் அம்புட்டு ருசியாக இருக்குது. அம்மாயும் தம்பியும் இதெல்லாம் சாப்பிட்ட கூட இல்லை. அவங்கெல்லாம் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். 2 பேரும் அங்கே எப்படி இருக்காங்களோ என்னவோ, என்னை காணலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் சில காலம்தான். சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி மட்டும் கிடச்சிருச்சுன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம கூடயே வச்சுக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக ஆக்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்க்கணும். ஏய் பட்டுக்குட்டி, என்னடா இவ்வளோ கோவமாக இருக்க? வாட் ஆப்பண்டா எல்லாம் எங்கள் அப்பா பண்ணுற வேலை தான். என்ன
என்னாச்சுடா? இல்லை வெளியே போனோம், ஒரு பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க, அப்புறம் கை செலவுக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னு சொன்னேன். அந்த ஆள் ஓவரா திமிரா பேசிட்டான் என்னைய. ஏண்டா எப்பயும் கேட்டோன்னே கொடுப்பாரு, இன்னைக்கு இப்படி பண்ணாரு? வேலையை பார்க்காம எப்போ பார்த்தாலும் ஊரையே சுற்றிக்கிட்டு இருக்க, இப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தா எப்படி காசு வரும்? ஒழுங்கா வேலையை பாரு, இல்லைன்னா காசு தர முடியாதுன்ட்டாரு. உன் காசு வேணாம், உன் வேலையை வேணாம், போயா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இப்படி கோவப்படுற? அப்படின்னா அந்த ஆள் ஒரு பையனை தானே வச்சுருக்கான், சம்பாதிக்கிறதுல எனக்கு தானே. அப்படின் போது கொடுத்தா என்ன? சாவும்போது என்ன கோட்டை கட்டிக்கிட்டா போகிறோம்? பி கூல். எதுக்கு இப்போ கஷ்டப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்க? ஏய் காஞ்சனா, எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கு, நீ என்ன இவ்வளோ கூலாக பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, இப்போ என்ன காசு தானே வேணும்? ஆமாம். 1000 ரூபாய் என்ன, 10,000 ரூபாய் ரெடி பண்ணி தரேன். 10,000 ரூபா ரெடி பண்ணி தரியா? ஏன் காசு நிறைய இது வச்சிருக்கியா? உங்கள் அப்பனே காசுல காசுலன்னு பஞ்சப்பாட்டு பாடுமா? எப்படி காசு? அதான் எங்கள் வீட்டில் அந்த குண்டு பூசணிக்கா இருக்கால, அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தினேஷ்னு ஒரு கிழவனை பார்த்து வச்சிருக்குல்ல, அவன் சரியான இழிச்ச வயண்டா. எம்பிட்டு பணம் கேட்டாலும் கொடுக்குறான் தெரியுமா? 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கான், அப்புறம் 2.5 லட்சம் கொடுத்துருக்கான். இப்போ அவளை காணோம். காலையில் அவளுக்கு பதிலாக நான் தான் அவன் ஃபோன் எடுத்தே பேசினேன். என்ன நாளும் உனக்காக நான் செய்கிறேன், எவ்வளோ நாளும் கொடுக்குறேன் அப்படின்னு அவனே வாலண்டரியாக வந்து தலையை நீட்டிட்டான். ஆடு தலையாட்டுனா என்ன பண்ணணும்? அறுக்க தானே செய்யணும். அதுதான் காசு வேணும்னு சொல்லு, உடனே கேட்டோம்னா பயவில் போட்டு விட்டுருவான். ஏறு, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் வேண்டாம். என்ன தப்பு? இவர் உங்கள் அக்கா கட்டிக்க போகிறவர்கிட்ட போய் நீ காசு கேட்டா அதெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கம்முனு இரு. சும்மா அனாமத்தா வர பணம் யார் என்ன சொல்ல போகிறா? அதுவும் அந்த குண்டு பண்ணியை காணலை. வீட்டில் யாருக்கும் இது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீ கம்முனு இரு, நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம், இதெல்லாம் தப்பு, பின்னாடி தப்பாக போயிடும். நீ சொன்னால் உனக்கு புரியாது. இப்போ பாரு, நானே லவுட் ஸ்பீக்கர் போடுறேன், அவன் என்ன சொல்கிறான்னு மட்டும் கேளு. ஹலோ, யாரு? அதுக்குள்ளேயே மறந்துட்டீங்களா? நான் தான் ராணி. ராணியா? என்ன ஒரு மாதிரி பேசுற? இதெல்லாம் வேண்டாம், கம்முனு இரு, சொன்னா கேளு. வாயை மூடு, கம்முனு இரு. இல்லை, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். டேய், என்னடா என்கிட்ட பேசணும்? சொல்லுடா பட்டுக்குட்டி, உனக்காக தானே நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இல்லை, ஆமாம், காலையில் அம்மா பக்கத்தில் இருந்தாங்களா, அதான் ஒரு மாதிரி பேச தயக்கமாக போயிடுச்சு. அதான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்கிட்ட எதை வேணாலும் நீ கேளு, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், தயக்கம் எதுக்கு? சரி, எனக்கு ஒரு 10 ரூபா வேணும். 10 ரூபாயா? அதான் உங்க அம்மாட்ட 7.5 லட்சம் கொடுத்துருக்கேல, வாங்கிக்க. ஐயோ, 10 ரூபா இல்லை, 10,000 ரூபா. அம்மாட்ட கேட்டால் கொண்டே போடும். 10,000மா? அவ்வளோ செலவு என்னம்மா உனக்கு? பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. இப்படி கேட்டிங்கன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியெல்லாம் கேட்பீங்க? டேய், நான் சம்பாதிச்சு வச்சிருக்கது உனக்கு தான்டா, நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10,000 தானே, 15,000 ரூபாயை போட்டுக்கிறேன், செலவு போக மீதி வச்சுக்க. ஐயோ, அம்பட்டெல்லாம் வேண்டாம். இங்கே பாரு, வேண்டான்னு சொல்லக்கூடாது, உனக்கு நான் கொடுக்குறேன், நீ வச்சு ஜாலியாக இருக்கணும். இப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வீட்டில் எதுவும் சொல்லிட மாட்டீங்களே? ஆமாம், உன் சித்திகாரிக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, அவன் என்ன முட்டி தூக்கி வீசிடுவாளா? அதெல்லாம் யாருக்கிட்டையும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சரியா? காசு உடனே போட்டு விட்றேன், ஜாலியாக இரு, சரியா? வைக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன என்ன கேட்கணும்? இல்லை, இந்த சின்ன சிறுசுங்களாம் விரும்பும்போது அதான் அந்த 3 வார்த்தையை சொல்லுவாங்கள்ல, அதை எனக்காக சொல்றியா? இந்த கன்றாவிக்கு தான் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன், சொன்ன கேட்டு தொலைறியா நீ? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ. எனக்கு கேக்குது, சொல்லு. ஹலோ 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 ஹலோ. வைத்தியக்காரன் மீசை நிறைச்சாலும் ஆசை நிறைக்காதுன்ற கதையா என்னமா கேட்குறான்? சீ 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 சீ. இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா கேட்கறது இல்லை. என் கண்ணு முன்னாடியே அவன் உன்னை 3 வார்த்தை சொல்லுன்றான், நீயும் அவன்கிட்ட அஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்க. எரிச்சலாக இருக்குது தெரியுமா இந்த மாதிரிலாம்? சரி வீடு,
இப்போ என்ன நமக்கு காசு தேவை, அதனால அப்படி பேசினேன். இந்தா இப்போ தான் காசு உடனே வந்துருச்சு. இப்போ என்ன 2 பேரும் வெளியே போவோம், ஜாலியாக இருப்போம், எவ்வளோ கேட்டாலும் தருவான். ஊர் உலகத்தில் எல்லார் வீட்லேயும் என் பையன் மாதிரி ஒரு பையன் இருக்கணும் யார் வீட்லேயும் அப்படின்னு சொல்லி எல்லார் மத்தியிலையும் அவ்வளோ பெருமை தேடி வச்சுருந்தேன். மொத்தத்தையும் உன் அண்ணங்காரையும் குழி தோண்டி புதைச்சிட்டான்ல. என் ஜென்மத்துக்கும் நான்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிச்சது கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதில் ஏறி நிற்கிற அளவுக்கு பண்ணிட்டான். இனிமேல் அவனுக்கு என் பிள்ளையே இல்லை, அவ்வளோதான். இன்னையோட அவனை நான் தலை முழுகிடுறேன். அத்தை என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆயிரம் இருந்தாலும் மச்சான் இன்னைக்கு ஏதோ ஒரு ஆசையில போயிட்டாரு. நாளை பின்ன இருந்தாலும் வச்சாலும் அவர் உங்க பையன் தான், புரியுதா? இப்படி தலை முழுகிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு இருக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க முகத்துல முழிக்க முடியுமா? அதெல்லாம் வேண்டாம், கம்முன்னு இருங்க. என்னதான் கோவம் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் எந்த பெத்தவங்களும் பண்ணக்கூடாது. ஏன் மாப்பிள்ள, உங்களையும் தான் நான் என் பிள்ளை கட்டி வச்சேன். ஆரம்பத்தில் முரண்டு பிடிச்சா, இப்போ 2 பேரும் ஒன்று மண்ணா சந்தோஷமா இல்லையா? அந்த மாதிரி இவனுக்கு நான் என்ன கட்டி வைக்காம போயிட போறேன்? அவனா ஆசைப்பட்டு அவசரப்பட்டு எப்படியாப்பட்ட குடும்பத்தில் போய் எடுத்துட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா பொண்ணு. என்னை உள்ள வச்சு லாடங்கட்டுறதுக்கு அவன் என்னென்னமா பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சித்திக்காரி. எப்படியாப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் பொண்ணு எடுக்க விடுவீங்களா சொல்லுங்க பார்ப்போம். ஆயந்தா இருந்தாலும் ரத்தமும் அவங்களுக்கு காய்ச்சல் இருந்தாலும் அவங்களுக்கு வந்தாதான் புரியும்னு சொல்லுவாங்க. என்னோட வழியெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும். உங்க பிள்ளையவே அடக்கிறதுக்கு காலை அடக்கிற மாதிரி அடக்கி எடுத்தேன். இவங்க வேற என்னமோ நல்ல பிள்ளைய பற்றி வச்சிருக்க மாதிரி. சரி விடுங்க விடுங்க, என்ன பண்றது? ஏதோ ஒரு ஆசை அவசரத்துல போயிட்டாரு, வந்துருவாரு, விடுங்க. என்னது வெளியே நின்றுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு வேற தெரியலையே. இல்லை மாப்பிள்ள, அவன் என்னை மீறி போயிட்டான்ல. இனிமே அவன் வந்தா கூட நான் சேர்த்துக்க போறது கிடையாது. அவ்வளோதான். அவனுக்கும் எனக்கும் உண்டான உறவு மொத்தமாக முடிஞ்சு போச்சு. எனக்குன்னு இருக்கிறது என் அமுதா, என் புள்ள அவன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. என் சொத்து பத்து எல்லாம் இனி அவளுக்கு மட்டும்தான். அவனுக்கு ஒரு சல்லி பைசா கூட நான் கொடுக்கறதா இல்லை. அவளுக்காக என்னைய விட்டுட்டு போறானா, அப்போ அவனுக்கு எவ்வளோ எகத்தால இருக்கும். இனிமே அவனோ யாரோ நாங்க யாரோ முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள. ஐயோ, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? குடி குடத்து தண்ணிய. அத்தை வேணாத்த, இது தப்புத்த, வேணாத்த. ஏங்க, இப்படி ஒரு உறவு நமக்கு கிடைக்கும்னு நம்ம கனவுல கூட 2 பேரும் நினைச்சு பார்த்தது இல்லைல்ல. நம்ம பெத்தவங்க கூட நம்மளை புரிஞ்சுக்கல, ஆனா யாரோ என்னன்னு கூட தெரியாது. நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நமக்காக எல்லாம் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம இவங்களை நல்லா பார்த்துக்கணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது. சரி, தினமும் அவங்க வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது அவங்களுக்கும் கஷ்டம். வயசான காலத்தில் அவங்களே இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்மளும் சாப்பிட்டோன்னா அது அவங்களுக்கு சிரமம் போயிடும். நான் வீட்டிலேருந்து 10,000 பணம் கொண்டு வந்திருக்கேன். அதில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமான் சட்டு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வாங்கிக்குவோம். சும்மா சும்மா அவங்களையும் நம்ம சிரமப்படுத்தக்கூடாது. 10,000 ரூபாயா? எதுக்கு அம்பிட்டு பணம்? வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க?